சைனாக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணணும்னு நினைக்கிற பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாருமே எதை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ட்ராவல் ஏஜென்ட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் என்னோட பர்சனல் சஜஷன் அண்ட் அட்வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சோலோவாக கூட இங்கே ட்ராவல் பண்ணி வரலாம். ஸோ அதில் எந்த இஷ்யூஸும் இருக்காது. ஏன்னா நீங்கள் இப்போ குரூப் ட்ராவல் பண்ணி வரும்போது இப்போ அந்த ஏஜென்ட் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க ஒரு இட்னரி. லைக் நீங்கள் ஒரு ஷார்ட் பீரியடுக்கு தான் வரீங்க அப்படின்னா வரக்கூடிய அந்த ஒரு 10 மெம்பர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாரையும் காமனாக ஒரே இடத்துக்கு தான் அவங்க வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த 10 மெம்பர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐடியாஸ் இருக்கும், ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து பார்க்கணும்னு தோணும், வேறு சிட்டிஸ் போகணும், வேறு ஃபேக்ட்ரிஸ் விசிட் பண்ணணும்னு ஐடியாஸ் எல்லாம் இருக்கும். பட் அதை நீங்கள் ஒரு குரூப் ட்ராவல் பண்ணும்போது உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. மேபி அச்சீவ் பண்ணுறதா இருந்தாலுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதே இது நீங்கள் சோலோவாக ட்ராவல் பண்ணி வரீங்கன்னா உங்களுடைய ஷெடியூலை கம்ப்ளீட்டாக நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரையராக ஒரு பிளான் பண்ணிட்டீங்கன்னு பார்ப்போமே, லைக் எனக்கு இந்த மாதிரி கேட்டகரியில் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து பார்க்கணும், ஸோ இந்த ஃபேக்ட்ரிஸ்க்கெல்லாம் விசிட் பண்ணணும், இந்த சிட்டிஸ்க்கெல்லாம் போகணும் நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் பீரியடில் கூட உங்களுடைய கம்ப்ளீட் ஐடியாவை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். பிகாஸ் இங்கே வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ வித்தின் ஒரு 3 டேஸ்லேயே எங்களால் இங்கே ஒரு கம்பெனி தனியாக செட்டப் பண்ணி ரன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சது. பிகாஸ் அந்த அளவுக்கு சைனா வந்து எங்களுக்கு ரொம்ப சேஃப் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ணி வரதுனால எந்த இஷ்யூஸ் இருக்காது. ஈவன் வந்து லேடிஸ் கூட தனியாகவே ட்ராவல் பண்ணி வரலாம். இங்கே மோஸ்ட் ஆஃப் த விமன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் விமனாக தான் இருப்பாங்க. நீங்கள் எங்கே பார்த்தாலும் லேடிஸாக தான் இருப்பாங்க சைனாவில். ஸோ தைரியமாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி வரலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ட்ராவல் பண்ணி வரதுல ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னு நினச்சா நீங்கள் கண்டிப்பாக கான்ஃபியா டீமை வந்து ரீச் பண்ணலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் எங்களால் பண்ண முடியுமோ நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ சைனாக்கு உள்ளே வரதுக்கு நீங்கள் இதர் ஒரு டூர் விசா அப்படி இல்லைனா பிஸ்னஸ் விசா அப்ளை பண்ணி நீங்கள் வந்துக்கலாம். ஸோ இதை எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்தியாவில் ஒரு விசா ஏஜென்ட் அப்ரோச் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸை ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு எடுத்து கொடுத்துப்பாங்க. ஸோ மற்ற ட்ராவல் பிளான்ஸ் எல்லாமே நீங்களாகவே தனியாகவே பிளான் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படின்றது என்னோட பர்சனல் அட்வைஸ் அண்ட் சஜஷன்ஸ். ஸோ இதை நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ட்ரிப் பிளான் பண்ணும்போது கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.